எதுக்கு வீட்டுக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டு போய் எதுக்காக வெளியில் அவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கணும்? ஒரு சஹாபி வர்றாரு, சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என் மனைவி கொஞ்சம் வாய் நீளமாக இருக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் அறிவுரை செய், உபதேசம் பண்ணு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனையை வீட்டுக்கு வெளியில கொண்டு போகாதுன்னு சொன்னாங்க. லா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அவளோடு உள்ள பிரச்சனை வீட்டில் தான் இருக்கணும், வீட்டுக்கு வெளியில கொண்டு போகாத. இந்த கணவன் மனைவி பிரச்சனை வீட்டோட இருக்கிற வரைக்கும் தலாக்கு விவாகரத்தெல்லாம் வராது. வெளியில போயிடுச்சுன்னு வைங்க, மூணாவது நபர்களில் பலவிதமாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர ஆசைப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிற ஆளுகளும் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, லா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அவளோடு பேசாமல் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் வீட்டில் வச்சுக்க. வெளியில போனா உனக்கும் அவளுக்கும் சண்டைங்கிற விஷயத்தை யாரும் உணர்வதற்கு கூட இடம் கொடுக்காது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அருமையானவர்களை, இவ்வளவு மனைவியரோடு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கால நேரம் கொடுக்குறாங்க, அந்த மனைவியரோடு பேசுறாங்க, காலையில் வீட்டுக்கு போனால் அழகா சலாம் சொல்றாங்க. இந்த பழக்கங்கள்லாம் நம்மிடத்தில் இருந்தால் எந்த குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுது? அப்போ இந்த வழிமுறையை பாருங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு போனால் மனைவியும் வீட்டில் முழிச்சிட்டு இருக்கணும். உள்ளே போகிற கணவன் அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லையா, மனைவிக்கு சலாம் சொல்றது, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த மனைவியருடனான இந்த உறவை பேணுதலுடைய விஷயத்தில் நமக்கு யாருடைய முன்மாதிரியும் தேவையில்லை, வேற யாருடைய சம்பவமும் தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த இந்த அழகான விஷயங்களை எடுத்தாலே குடும்பங்களில் பிரச்சனைகள் சர்ச்சைகள் வராது. அப்போ குழந்தைகளோடு பழகிறதுலேருந்து இந்த நல்ல விஷயங்களை எடுத்தா எல்லா வீட்லையும் நிம்மதியான சுபிட்சமான அழகான ஒரு வாழ்க்கையை நாம பார்க்க முடியும். அல்லாஹ் அதற்கு நசீவாக்கணும்.